ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் கவிஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி இந்த ஷார்ட்ஸில் நான் வந்து ஒரு இன்ஸ்டன்ட் சாம்பார் ரெசிபி தான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இது பண்ணுறதுக்கு ஒரு தக்காளி, 2 பெரிய வெங்காயம், அப்புறம் ஒரு 3 பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள், சாம்பார் பொடி, வத்தப்பொடி, அப்புறம் கொஞ்சம் அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன், கடலை மாவு 1 டேபிள் ஸ்பூன் வந்து எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்தம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை வந்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம வந்து நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை வந்து நான் வந்து போட்டுக்கிறேன். வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கினதும் பச்சை மிளகாய் வந்து போட்டுக்கலாம். அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த கடலை மாவும் அரிசி மாவும் வச்சுருக்கோம்ல, இதை நம்ம தண்ணி விட்டு கரைச்சி வச்சுக்கலாம். நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி இருந்தது, ஒரு தக்காளி, அதையும் நான் வந்து போட்டேன். கடலை மாவும் அரிசி மாவும் வந்து இதில் வந்து கரைச்சி வச்சாச்சு. இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம வந்து இதை வந்து கொதிக்க விட்டுக்க போகிறோம். இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு சிட்டிகை வந்து மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் வந்து சாம்பார் பொடி, அரை ஸ்பூன் வந்து சில்லி பவுடர், ஒரு பிஞ்ச் வந்து பெருங்காயம். இப்போ இதெல்லாம் போட்டு நான் தக்காளி வெங்காயம் வந்து வேகிற வரைக்கும் நம்ம இதை நல்லா வந்து கொதிக்க விடணும். இப்போ இது வந்து நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம வந்து கரைச்சி வச்சுருக்க கடலை மாவு அரிசி மாவை இதில் வந்து ஆட் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்மளோட சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து மல்லி இலை தூவி இறக்கிக்கிறேன். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இது வந்து ஒரு நல்ல டிஃபன் சாம்பார், இட்லி, தோசை, செட் தோசைக்கெலாம் இது வந்து சூப்பராக இருக்கும். நான் வந்து கருப்பு உளுந்து இட்லி பண்ணியிருக்கேன், அதுக்கு தான் வந்து இந்த சாம்பார். இது வந்து நல்ல இட்லிக்கு வந்து ஊற்றி சாப்பிட வந்து சூப்பராக இருக்கும். அப்புறம் ஸ்நாக்ஸ்க்கு வந்து சுண்டல் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.